ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை ஸ்டாண்ட் இன் எபிசோட் 11க்கான ப்ரமோ பற்றி பார்க்கலாம். ஜோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஜோ, என் குழந்தையோட முகத்தை நான் பார்க்கணும், அதுக்காக நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி டோங்கு ஜோ கிட்டே கெஞ்சிட்ருக்கான். பணம் கொடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து டோங்கை கடத்திட்டு போயிட்டாங்க போல். அதில் அந்த பாஸ் கன் எடுத்து நேராக நீட்டுறான். யாருக்கு மேலே நீட்டுறாங்கிறது தான் தெரியல. நீ பழைய ஜோ எப்படி போனானோ அதே மாதிரி நீ ஓடி போயிடணும்னு சொல்லி மைக்கு ஜோ கிட்டே பேசிகிட்டு இருக்கான். மைக்கு நம்ம மிங்கோட பிரதர். ஸோ எப்படியும் மிங்கு கிட்டே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை மறக்க சொல்லத்தான் போகிறோம். அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதுக்கு முன்னாடி உன் டைமை நீ எதுக்கு வேஸ்ட் பண்ணுற? பேசாமல் நீ ஏன் மிங்க விட்டு திருப்பி போயிரு, அதான் நல்லதுன்னு சொல்ல ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வேறு இருக்கிற மாதிரி சீன் காட்டுறாங்க. இது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பிரேக்கப் பண்ணிக்கன்னு சொல்லி மைக்கு மிரட்ட அதுக்கு ஜோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். அடுத்து சோல் ஜோவோட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். இன்றைக்கி உன் அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, ஏன் ரெண்டு பேரும் தனியாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஜோ யாரை பற்றி கேட்குறான்னு தெரில. ஆக்சுவலி மிங்கி ஈவினிங் கேட்குறானா இல்லை அம்மாவுக்கு இவனுக்கு ஏதோ சண்டையா அந்த மாதிரி கேட்குறானான்னு புரியல. ஆக்சுவலி அம்மாவும் இவனும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு தெரில. அடுத்து எப்படியும் மிங்கை பார்க்குறக்காக ஜோ வீட்டுக்கு போக அங்கே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அங்கே அப்படி ரொம்ப டீப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த சீனில் அம்மா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்லன்னு ஜோ கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி அம்மா பேசுகிறாங்க. லாயர் இப்போ தான் என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரி ஒன்று தராங்க. அதுக்குள்ளே இவன் கான்ட்ராக்ட் போட்டிருந்தான்ல அது எல்லாமே இருக்குது. இதை அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி ஒரு பணத்தை நீ வாங்கி என்னை காப்பாற்றணும்னு நினச்ச பார்த்தியா, எனக்கு புரியல, நீ எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அம்மா டென்ஷனாக கத்துறாங்க. ஒரு வேளை மிங்குக்கும் இவனுக்கும் இடையில இருக்க அந்த கனெக்ஷன் அக்ரிமெண்ட்டை பற்றி அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல். ஸோ அம்மா அதனால் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி போக, அம்மா ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி ஜோ கெஞ்சி கேட்டு அழுதுட்ருக்கான். ஜோ கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு அம்மா வேகமாக அப்படியே அந்த பக்கம் போக என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஜோ அப்படியே நின்றுட்டுருக்கான். அடுத்து ஜோக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் யார் பேசுகிறாங்கன்னு தெரில. அப்படியே பேசலாம் கொஞ்சம் அப்படியே மாறிடுது. அடுத்து அந்த பணத்தை கொடுத்துருந்தான்ல டோங்குக்கு, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி மிங்கு பேசுகிறான். உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் திரும்ப தரேன், ஆனால் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இதுக்கு மேலே அவனை நீ ஹர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல யாரை ஹர்ட் பண்ணுறாங்கிறது புரியல. ஒரு வேளை டோங்கா அந்த இடத்துல டோங்கை காப்பாற்றுறதுக்காக ஜோ மாட்டிக்கிட்டானான்னு தெரியல. பட் கையில் ஒரு கன்னை வச்சு அந்த பாஸ் யாரையும் ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எபிசோட் 11 ஃபுல்லாக வந்தால் தான் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். ஆக்சுவலி எபிசோட் 11ங்கிறது எப்பயுமே எல்லா சீரீஸ்லையுமே கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷனில் தான் போகும். அதே மாதிரி தான் இந்த சீரீஸும் போகுது. ஸோ ஃபுல் எபிசோட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதுக்கு இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.